அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். திமுக கூட்டணியில் தேமுதிகவிற்கு 8 தொகுதிகள். தொகுதி உடன்பாடு நிறைவு பெற்றது. தேமுதிக வரும் ஜனவரி மாதம் கடலூரில் தங்களது மாநில மாநாட்டை நடத்த திட்டமிட்டு வருகிறார்கள். அதற்கான ஏற்பாடுகள் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. இதற்கான பொறுப்பாளராக சிவக்கொழுந்து அவர்கள் நியமிக்கப்பட்டு வருகிறார்கள். கடலூர் மாவட்டத்தில் தேமுதிகவிற்கு நல்ல செல்வாக்கு உள்ளது. வரும் தேர்தலில் தேமுதிகவின் பொதுச் செயலாளர் பிரேமலதா அவர்கள் கடலூர் மாவட்டத்தில் உள்ள விருதாச்சலம் தொகுதியில் போட்டியிட தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகிறது. எனவேதான் கடலூரில் மாநில மாநாட்டை கூட்டியுள்ளார்கள். மேலும் தேமுதிக அதிமுக கூட்டணியில் 18வது மக்களவைத் தேர்தலில் இடம்பெற்றிருந்தார்கள். அவர்களுக்கு 5 நாடாளுமன்ற தொகுதிகளையும் ஒரு ராஜ்யசபா சீட்டையும் தருவதாக அதிமுக வாக்குறுதி அளித்திருந்தது. சொன்னபடி ராஜ்யசபா சீட்டை அவர்கள் கொடுக்க மறுத்துவிட்டார்கள். அதன் பின்பு தேமுதிக அதிமுக கூட்டணியிலிருந்து வெளியேறிவிட்டது. தற்பொழுது திமுகவிற்கு அனுசரணையாக பேசி வருகிறார்கள். திமுகவோடு கூட்டணி பேச்சுவார்த்தையை முடித்துவிட்டார்கள் என்று கூறப்பட்டு வருகிறது. ஏவா வேலுவின் மூலமாக எல் சுதீஷ் அவர்கள் திமுகவோடு கூட்டணி பேச்சுவார்த்தையை நடத்தியதாகவும் தேமுதிக இரட்டை இலக்கத்தில் தொகுதிகளை எதிர்பார்த்து கேட்டதாகவும், ஆனால் திமுகவோ தங்கள் கூட்டணியில் 18 கட்சிகள் இடம்பெற்றுள்ளது. இனி வரக்கூடிய கட்சிகளுக்கு அவர்கள் கேட்க தொகுதிகளை ஒதுக்குவதற்கு கூட கடினமாக இருக்கும். நாங்களும் 165 தொகுதிகளுக்கு மேல் போட்டியிட வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. எனவே உங்களுக்கு அதிக தொகுதிகளை ஒதுக்க முடியாது. இந்த முறை 8 தொகுதிகளில் நீங்கள் போட்டியிடுங்கள், வரும் காலங்களில் பார்த்துக் கொள்ளலாம் என திமுக கூறிவிட்டதாக சொல்லப்படுகிறது. மேலும் தேமுதிக ராஜ்யசபா சீட் ஒன்று கேட்டதாகவும் சொல்லப்படுகிறது. ஆனால் ராஜ்யசபா சீட்டு குறித்து இப்பொழுது எந்த விதமான உத்தரவாதத்தையும் அளிக்க முடியாது. தற்பொழுது வரும் தேர்தலில் போட்டியிடுவதில் மட்டும் கவனம் செலுத்துங்கள் என திமுகவின் தலைமை அறிவுறுத்தியுள்ளதாக சொல்லப்படுகிறது. எனவே தேமுதிக 8 தொகுதிகளுக்கு ஒப்புதல் அளித்து விட்டதாகவும் சொல்லப்படுகிறது. அதே சமயத்தில் தேமுதிகவின் 2ஆம் கட்ட தலைவர்கள் 8 தொகுதிகளான நாம் தமிழகத்தில் 3வது பெரிய கட்சி, அப்படி இருக்கும்போது எப்படி 8 தொகுதிகளுக்கு ஒப்புக்கொள்ளலாம் என கேட்டாலும் கூட தற்பொழுதைய சூழ்நிலையில் தேமுதிகவிற்கு வாக்கு வங்கி இல்லை. 18வது மக்களவைத் தேர்தலின் பொழுது கடலூர் மற்றும் விருதுநகர் தொகுதிகளில் தேமுதிக கணிசமான வாக்குகளை பெற்றிருந்தது. விருதுநகர் தொகுதியில் போட்டியிட்ட தேமுதிகவின் வேட்பாளர் விஜயபிரபாகரன் வெற்றி பெற்று விடுவார் என்றும் கூறப்பட்டு வந்தது. ஆனால் 4000 வாக்குகள் வித்தியாசத்தில் இறுதி நேரத்தில் தோல்வியை அடைந்திருந்தார். விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருமங்கலம், திருப்பரங்குன்றம் போன்ற பகுதிகளில் தேமுதிக கணிசமான வாக்குகளை பெற்றிருந்தது. இதே போன்று அருப்புக்கோட்டை, சாத்தூர், சிவகாசி, விருதுநகர் போன்ற தொகுதிகளிலும் தேமுதிக கணிசமான வாக்குகளை பெற்றுள்ளது. எனவே தேமுதிக இந்த முறை கடலூர் மாவட்டம், விருதுநகர் மாவட்டம், சென்னை போன்ற பகுதிகளில் தங்களுக்கான தொகுதிகளை ஒதுக்க வேண்டும். மத்திய தமிழகத்தில் ஏதாவது ஒரு தொகுதியை கொடுத்தால் போதும் என்ற மனநிலையில் இருந்து வருவதாக கூறப்படுகிறது. எனவே 8 தொகுதிகளுக்கு தேமுதிக ஓகே சொல்லிவிட்டதாகவும் கூறப்படுகிறது. மிக விரைவில் இதற்கான அறிவிப்பு வெளியாகலாம். ஏன் திமுக கூட்டணியில் இதுவரையிலும் அறிவிப்பை வெளியிடவில்லை என்றால், திமுக கூட்டணியில் அதிக கட்சிகள் உள்ளது. தற்பொழுதே தேமுதிகவிற்கு தொகுதிகளை டிக்ளேர் செய்து அறிவித்துவிட்டால் மற்ற கூட்டணி கட்சிகளும் தங்களுக்கான தொகுதிகளை இப்பொழுதே கொடுங்கள் என முரண்டு பிடிப்பார்கள். அதனால்தான் எந்தவிதமான அறிவிப்பையும் வெளியிடாமல் தற்பொழுது வரையிலும் அமைதி காத்து வருவதாக கூறப்படுகிறது. மேலும் தேமுதிகவினுடைய மாநாடு ஜனவரி மாதம் நடைபெற உள்ளது. அந்த மாநாட்டின் பொழுது யாரோடு கூட்டணி என்பதை தேமுதிகவின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அறிவிக்க இருப்பதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது. அதனால்தான் இந்த அறிவிப்பு தாமதப்படுத்தப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. மேலும் திமுக கூட்டணியில் ராமதாஸ் அணியையும் இணைக்க தொடர்ந்து பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு வருகிறது. திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கொங்குநாடு தேசிய மக்கள் கட்சியின் பொதுச் செயலாளரான கொங்கு ஈஸ்வரன் தனது கட்சி நிர்வாகிகளோடு நேற்று தைலாபுரம் தோட்டத்தில் ராமதாஸை சந்தித்து ஆலோசனை நடத்தினார். நான் ஐயா அவர்கள் மருத்துவமனையில் இருந்தபோது வெளிநாடு சென்று விட்டதால் அவரை காண இயலவில்லை. அவரது உடல்நலம் குறித்து விசாரிக்கவே தற்பொழுது வந்துள்ளேன். மற்றபடி அரசியல் இல்லை என்று கூறியிருந்தாலும் கூட ராமதாஸை எப்படியாவது சம்மதிக்க வைத்து திமுக கூட்டணிக்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகள் திமுக தொடர்ந்து எடுத்து வருவதாகவும், அதனால் கூட்டணி கட்சிகளின் மூலம் இதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. ராமதாஸ் ஏற்கனவே திமுக கூட்டணிக்கு வர ஓகே சொல்லிவிட்டாலும் கூட அன்புமணி அணி தொடர்ந்து அதிமுக கூட்டணியில் இருந்து வருகிறது. மேலும் அவர்கள் அதிமுக கூட்டணியில் தொகுதிகளை பெற்று ஓகே சொல்லிவிட்டதாகவும் கூறப்படுகிறது. ராமதாஸ், அன்புமணி என இருவரும் தனித்தனியாக போட்டியிட்டால் பாட்டாளி மக்கள் கட்சியின் எதிர்காலத்திற்கு நல்லதல்ல என அனைவருமே கருதுகிறார்கள். எனவே பாட்டாளி மக்கள் கட்சியை ஒருங்கிணைத்து விட வேண்டும் என பாஜக, அதிமுக, திமுக என அனைத்து கட்சிகளும் முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. அதே சமயத்தில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் இந்த பிளவிற்கு காரணமே திமுக தான். திமுக இந்த கட்சியை உடைக்க நினைக்கின்றது. புதுச்சேரியில் ஜெகத் ரட்சகன் போட்டியிட்டு வெற்றி பெறுவதற்காக பாட்டாளி மக்கள் கட்சியை தனது சுயநலத்திற்காக உடைத்து வருகிறார். மேலும் திமுகவில் உள்ள வன்னியர் சமுதாயத்தைச் சேர்ந்த அமைச்சர்களான MRK பன்னீர்செல்வம், சிவசங்கர், துரைமுருகன் போன்றவர்கள் தொடர்ச்சியாக பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிராக செயல்பட்டு வருவதாக அவர் குற்றம் சாட்டி வருகிறார். நன்றி.